Example 3.1. If alpha and beta are the roots of the quadratic equation 17x squared plus 43x minus 73 equal to 0. Construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இன்னொரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஆனால் ரூட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிடுவோம். 17x squared plus 43x minus 73 equal to 0. இது கொடுத்துருக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதை நம்ம ஜென்ரல் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். ax squared plus bx plus c equal to 0. அப்போ இங்கேருந்து நம்ம ஏபிசியை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். a equal to 17, b equal to 43, c equal to minus 73. ஓகே, இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனு. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா மொத்தம் 2 ரூட்ஸ் இருக்கும். கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க ஆல்ஃபா அண்டு பீட்டா ஆர் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். கொஸ்டின்லேயே சொன்னதுனால ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1. இப்போ நம்மள்ட்ட ஈக்குவேஷனும் இருக்குது, ரூட்ஸும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டையும் சம் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டையும் சம் பண்ணோம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, மைனஸ் பி பை ஏ. அப்போ பியோட ஆன்சர் 43, ஏயோட ஆன்சர் 17. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதனுடைய ஆன்சர் நம்மள்ட்ட கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டும் பண்ணலாம். ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சி பை ஏ. அப்போ சியோட ஆன்சர் மைனஸ் 73, ஏ 17. அப்போ நம்ம கையில் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் இருக்குது. ஓகே, இது கிவன். இப்போ கொஸ்டினில் நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு நம்ம எதை நம்ம ரூட்ஸாக வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் 2வையும் பீட்டா ப்ளஸ் 2 இது ரெண்டையும் இப்போ நம்ம ரூட்ஸாக வச்சுக்கிறோம். அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் 1x ப்ளஸ்ஸு சமேஷன் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அப்போ இங்கே நம்ம சமேஷன் 1ம் சமேஷன் 2வும் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நான் சமேஷன் 1 ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்மெட் என்னென்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரூட்ஸை ஆட் பண்ணணும். அதான் அதனுடைய ஃபார்மெட்டு சமேஷன் 1. அப்போ நம்மள்ட்ட என்னென்ன ரூட்ஸ் இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2. சமேஷன் 1னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ ஆட் பண்ணும்போது சமேஷன் 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டு வேரியபிளையும் தனியாக வச்சுக்கிறோம். இந்த 4 நம்ம சைடில் வச்சுக்கிறோம். இப்போ இந்த சமேஷன் 1 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தேவை. நம்ம கொஸ்டினில் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கிவனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் மைனஸ் 43 பை 17 ப்ளஸ் 4. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட வேண்டியது. அப்போ சமேஷன் 1 விச் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் 43 17ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, சமேஷன் 1ஓட ஆன்சர் 68. கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 68, டினாமினேட்டரில் ஒரு 17. அப்போ சமேஷன் 1 விச் இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ 68ல் 43ஐ மைனஸ் பண்ணோம்னா 25 பை 17. அப்போ இதுதான் சமேஷன் 1ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் இதே மாதிரி சமேஷன் 2வும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சமேஷன் 2, சமேஷன் 2னா ரெண்டு ரூட்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 இதுதான் ப்ராடக்ட். அப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம்.
அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சமேஷன் 2 விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா அப்படியே இருக்கட்டும், அந்த செகண்ட் டேர்மில் 2 காமனாக இருக்கும். அப்போ அதனால ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ ஒரு ப்ளஸ் 4. இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்ஃபா பீட்டா நம்மள்ட்ட ஆல்ரெடி வேல்யூ இருக்குது, -73 டிவைடட் பை 17 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கும் நம்மள்ட்ட வேல்யூ இருக்குது, -43 பை 17 ஒரு ப்ளஸ் 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சமேஷன் 2 ஈக்குவல் டு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். -73 பை 17 மைனஸ் 86 by 17 plus 4. இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் LCM எடுக்கணும். அப்போ summation 2 which is equal to -73 minus 86, டினாமினேட்டரில் எல்லாத்துக்கும் காமனாக 17 எடுத்துருவோம். அப்போ இங்கே 4 மட்டும் 17ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 68 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சமேஷன் 2ஓட ஆன்சர் -91 டிவைடட் பை 17 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி சமேஷன் 1ஓட ஆன்சரும் நம்ம கையில் இருக்குது, அதே மாதிரி சமேஷன் 2ஓட ஆன்சரும் நம்ம கையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஈக்குவேஷன். இதில் கொண்டு போய் அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் மட்டும் பண்ணால் போதும். அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2 எக்ஸ் ஸ்கொயர் சமேஷன் 1ஓட ஆன்சர் 25 by 17, சமேஷன் 2ஓட ஆன்சர் இன்ட்டு எக்ஸ் -91 by 17 ஈக்குவல் டு 0. இப்போ 17ஆல் இதை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 17x ஸ்கொயர் மைனஸ் 25x -91 ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான அந்த ரெக்வயர்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்.